வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் Pranavs விஷன் தமிழ். இந்த சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேபால் அக்கௌண்ட்டை எப்படி கேஒய்சி பண்ணுறது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை பேபாலோட எப்படி லிங்க் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட கார்டை எப்படி பேபாலோட லிங்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெயில் ஐடியை எப்படி வெரிஃபை பண்ணுறது பேபாலோட அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் அண்ட் ஆன்லைன் மணி ஏர்னிங் டெக்னிக்ஸ் இது பற்றின வீடியோவை தொடர்ச்சியாக போட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை கேஒய்சி பண்ணணும், இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை பேபாலோட இணைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தயவுசெய்து அப்ளிகேஷன் மூலியமாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம வெப்சைட் மூலியமாக எப்படி அது கேஒய்சி பண்ணுறது, அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கார்னரில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ எனேபிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேபால் அப்படின்னு இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பேபாலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேபாலோட மெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்க. சப்போஸ் நீங்கள் பேபால் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா சைன் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில் கொடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பற்றின ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை ஐ பட்டன்லையும் எண்ட் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்ததுமே பேபாலோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களோட பேங்க்கை லிங்க் பண்ணுறதுக்கும், அப்புறம் நம்மளோட ஏடிஎம் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கும் பேமெண்ட்ஸ் மெத்தட் அப்படின்றத 4வதாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கை லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் ஏ பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிங்க் ஏ கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்து உங்கள் கார்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு லிங்க் ஏ கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களோட கார்டு ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கார்டு என்ன கார்டு அப்படிங்கிறது இதுலேயே ஷோ ஆகும். ஸோ எக்ஸ்பைரி டேட் உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் கார்டுக்கு பின்னாடி செக்யூரிட்டி கோடு ஒரு 3 டிஜிட்டில் இருக்கும், அதையும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் தானாகவே இங்கே ஷோ ஆகும். ஸோ லிங்க் கார்டு கொடுத்துருங்க. இதில் உங்கள் கார்டை லிங்க் பண்ணுறதுனால உங்கள் கார்டு நம்பர் கொடுக்கறதுனால எந்த ஒரு பயமும் இல்லை. இதில் வேர்ல்டு வைடு plenty ஆஃப் பீப்புள் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப செக்யூரான சைட் தான். அதனால் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் கொடுத்துருங்க. லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிடும். நம்ம இப்போ லிங்க் கார்டு கொடுத்ததும் அவங்க ஒரு ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நம்ம அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்டருந்து ஒரு ₹2 அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம கார்டை லிங்க் பண்ணதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்களோட அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். தயவுசெய்து அப்கிரேட் கொடுத்துறாதீங்க. அப்படி நீங்கள் அப்கிரேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதை நார்மல் அக்கௌண்ட்டாக திரும்பி மாற்ற முடியாது. ஸோ இந்த பேஜில் கேன்சல் அப்படின்றத கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்ததுமே நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு மேலே 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் ஏ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போது இந்த பேஜில் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்க. உங்கள் நேம் தானாகவே ஷோ ஆகும். ஸோ இப்போ லிங்க் யுவர் பேங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு 2 அமௌண்ட்டை பேங்க் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது ₹1 2 பைசே, ₹1 5 பைசே இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட பேபால் கனெக்ட் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. ஹோம் பேஜில் நம்ம செட்டிங்கை கிளிக் பண்ணி நம்ம ப்ரொஃபைல்குள்ளே போய் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளோட இமெயில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதை கிளிக் டு ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி ஷோ ஆகும். கீழே நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்து கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டால் நம்ம இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம பேபால் அக்கௌண்ட்டை கேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கார்னர் இருக்க அந்த டிலீட் டாட்டா கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேபால் கேஒய்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் ஒன்று வரும்.
KYC நோ யுவர் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த பேஜுக்கு வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கம்ப்ளீட் KYC அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் KYC பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட பேஜ் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்ததுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் KYC அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் உங்களோட பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோம் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் நீங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் உங்களோட நேம் அண்டு செகண்ட் நேம் அண்டு போஸ்டல் அட்ரஸ் இது எல்லாம் செலக்ட் ஆகியிருக்கும். இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பேன் கார்டு நம்பரை கொடுத்து சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்து செலக்ட் யுவர் பர்பஸ் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் உள்ள P1007 அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ச் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேபால் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக KYC பண்ணி முடிச்சாச்சு. 7 டேஸ்க்குள்ளே வந்து KYC கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட கோ டு அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக KYC பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அனுப்புகிற 2 அமௌண்ட்டை எப்படி வந்து இதில் என்ட்ரு பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணலாம் அப்படின்றத இதில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள் குரோம் ப்ரௌசருக்கு போயிருக்கீங்க. டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு பேபால் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கிங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஐடி கேட்கும். அதை போட்டு என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 4வதாக இருக்கிற பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் லிங்க் ஏ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜுக்கு வரீங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அனுப்புன 2 அமௌண்ட்டை வந்து நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அதேமாதிரி உங்கள் பேங்க்கு அனுப்புகிற 2 அமௌண்ட்டை வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. 1.0 to 1.09 அப்படிங்கிறது எனக்கு அனுப்புனாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுப்புகிற அமௌண்ட்டை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்ணி முடித்ததுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வரும். ஸோ வந்து நம்மளோட பேங்க் நேம் ப்ளஸ் வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதை நீங்கள் வந்து டன் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துருக்கும். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட் இப்போ கன்ஃபார்ம் ஆயாச்சு. நம்ம பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த மெயில் ஐடிக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பேபாலோட லிங்க் பண்ணதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெயிலையும் நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை KYC பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் இதில் லிங்க் பண்ணிருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். உங்களோட மொபைலோ இல்லை லேப்டாப்போ எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. சைனிங் ஆஃப். பாய் பாய்.